கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் 37, 30, 31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய காலடிகள் வழுவாமல் காக்கப்பட வேண்டுமானால் எந்த தரிசனத்தை நோக்கி பயணம் செய்கிறோமோ அந்த தரிசனத்தில் நம்முடைய காலடிகள் பதிக்கப்பட வேண்டுமானால், எந்த காரியத்திற்காய் தேவ சமூகத்தில் நாம் உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிறோமோ அந்த உத்தரவாதத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டுமானால், அந்த பாதையில் காலடி தடங்கள் பதிக்கப்பட வேண்டுமானால், விரும்பும் ஸ்தானத்தில் கால் விதித்து அதை சொந்தமாக்க வேண்டுமானால் 3 காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1, ஞானத்தை உரைக்க வேண்டும். அஞ்ஞானத்தை அசட்டை பண்ணி அறிவற்ற வார்த்தைகளை நமக்கு விளம்புகிற கிரியைகளை நாம் வெறுக்க வேண்டும். 2வது, நாவு நியாயத்தை பேச வேண்டும். அநியாயத்துக்கு பங்காளி ஆகாதபடி, அநியாயத்துக்கு கூட்டாளி ஆகாதபடி நியாயத்தோடு கலந்து நியாயமாய் வாழ அர்ப்பணிக்க வேண்டும். 3, தேவன் அருளிய வேதம் நம்முடைய இருதயத்துக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். வேத வசனத்தோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும். வேத வசனத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தரிசனங்கள் நிறைவேறும். காலடிகள் வழுவாமல் கர்த்தர் நம்மை காத்துக் கொள்ளுவார். நாடும் துறைமுகத்தில் சேர்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். கலங்காத ஒப்புக் கொடுக்கலாம். இந்த காலை வேளையிலே அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் கூட தகப்பனே, இந்த காலை நேரத்திலே ஞானத்தை உரைக்கவும் நியாயத்தை பேசவும் தேவன் அருளிய வேதத்தை உள்ளத்திலே பதித்து காத்துக்கொண்டு அதன் வழியிலே நடக்கவும் எங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி நாங்கள் இதை செய்யும் பொழுது எங்கள் காலடி தடங்கள் நிறுத்தப்பட வேண்டிய இடத்துல நிறுத்தப்படும் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறீர். ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளோடு பேசுகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.